அக்கா நம்ம தெருவில் கோகிலா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி சேரீ எடுத்துக்கட்டுமா? எல்லாரும் ஒரே மாதிரி சரி எடுத்து கட்டுவோம் சின்ன பொண்ணு. அக்கா நானும் வரட்டுமா? உன்னையும் சேர்த்து தான், உன்னை மட்டும் தனியாக ஓட்டிருக்கு. சரிக்கா, வேற யாரையும் சேர்க்கணுமா? நம்ம மதியம் இருக்காளா, மதியம் சேர்த்துக்கிடுவோம். சரிக்கா. என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அதுவா, எல்லாரும் கோகிலா அக்கா பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி சேரீ எடுத்து கட்டுவோமான்னு பேசிட்டு இருக்கோம். அக்கா நீங்களும் வந்துடுங்க, உங்களுக்கும் சேர்த்து சேரீ எடுப்போம் சரியா? அக்கா என்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம், ஒரு ஐடியா கொடுங்களேன். அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டு நம்ம எடுப்போம் சரியா? ஒரு 500 ரூபாய்க்குள்ள எடுப்போமா? நம்ம கல்யாண வீட்டுக்கு எடுத்து கட்ட போகிறோம் சரியா? 500 ரூபாய்க்குலாம் எடுத்தால் நல்லா இருக்காது, 1000 ரூபாய்க்காவது எடுப்போம். அப்போ ஒரு 1000 ரூபாய்க்குள்ள எடுப்போமாக்கா? சரிக்கா, ஒரு 1000 ரூபாய்க்குலனா எல்லாராலையும் எடுக்க முடியும், 1000 ரூபாய்க்குள்ள எடுப்போம். சரி பரவாயில்ல, 1000 ரூபாய் சரி தான், நான் அதிகமாக உடுத்த மாட்டேன். இருந்தாலும் இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம்மா, அது பெரிய மல்டி மில்லியன் இது. 1000 ரூபா சரியெல்லாம் உடுத்த மாட்டாவோ. நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. இங்கே பாரு, வாயை குறைச்சிக்கோலன்னா வாயிலே மிதிப்பேன். ஓ, வாயிலே மிதிப்பீங்களோ? வாயில மிதிச்சா நான் காலை உடப்பேன். நீங்கள் உட பார்ப்போம், நீங்கள் மிதிங்க பார்ப்போம். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க சரியா? இப்போ சாரி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். சரிக்கா, நம்ம பேசாமல் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு சேரீ எடுக்கிறதுக்கு போயிடுவோம் சரியா? சரி, எத்தனை மணிக்கு போகணும் சின்ன பொண்ணு? இப்போ மணி 10 மணி ஆகுது, ஒரு 12 மணிக்கு போவோமாக்கா? சரி சின்ன பொண்ணு. அக்கா நீங்கள் 2 பேரும் என்ன சொல்லுவீங்க? சரி போகலாம். சரி போகலாம். சரி, எல்லாரும் ஒரு 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க சரியா? கரெக்டாக பஸ் வரும், போயிடலாம். சரிக்கா, நீங்கள் 2 பேரும் வந்துடுங்கக்கா சீக்கிரமா. சின்ன பொண்ணு, நான் உடனே கிளம்பிடுவேன் பார்த்துக்கோ. நானும் உடனே கிளம்பிடுவேன் பார்த்துக்கோ. இந்த அக்கா மாதிரி லேட் பண்ண மாட்டேன். உன்னை பற்றி நான் பேசணும்னா வாயை முடிட்டு போயிடு. சரிக்கா, சீக்கிரம் கிளம்புவோம், கிளம்பலாம் சரியா? என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரமுன்னா நான் சீக்கிரமாக வரணும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துடுவா சரியாக்கா? சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம். நான் கிளம்ப போகிறேன். அக்கா மணி 12:30 ஆயிடுச்சு, நம்மள 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆளை காணல அவங்க 2 பேரையும். அதான் சின்ன பொண்ணு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அக்கா பேசிட்டு அவங்க 2 பேருக்கும் ஃபோன் அடிங்க, எப்போ வருவீங்கன்னு கேளுங்க. சரி சின்ன பொண்ணு. அக்கா நீங்கள் எப்போ வருவீங்க? சீக்கிரமாக வாங்கக்கா. என்னது, வந்துக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுமா? சரி சீக்கிரம் வாங்கக்கா, நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இப்போ ஒரு பஸ் வேறு போயிட்டு, நீ எப்போ பஸ்ஸுன்னு தெரியல. என்னக்கா சொன்னாங்க? அவங்க வர இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுமா சின்ன பொண்ணு? அது இன்னும் 1/4 மணி நேரமா? ஆமா ஏக்கா, நீங்க ஏக்கா குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கே நடந்துட்டே இருக்கீங்க? என்னால் டென்ஷன் தாங்க முடியல சின்ன பொண்ணு. சரி விடுங்கக்கா, வருவாங்க. மணி இப்போ என்ன தெரியுமா? 1 மணி ஆகுது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. அக்கா ஒரு நிமிஷம் அங்கே பாருங்க. அக்கா நம்ம ஜவுளி கடைக்கு தானே போகிறோம்? ஆமாம் சின்ன பொண்ணு. என்ன இதுங்க 2 இப்படி கிளம்பி வந்திருக்கு? அதான் எனக்கும் தெரியல, இரு என்னன்னு கேட்போம். என்ன நீங்கள் 2 பேரும் இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மதி, நான் லைட்டாக தலை இழுத்து சாரி கட்டினோன்னு உனக்கு மேக்கப் மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாக்கா, நானும் அப்படி தான் செஞ்சுருக்கேன். ஆமாம் அதான் 4 மணி நேரம் ஆயிருக்கு. சரி கிளம்புவோம், லேட் ஆயிட்டு. எங்கே கிளம்ப, எல்லா பஸ்ஸும் போயிட்டு போங்க. அங்கே பாருங்க, ஒரு பஸ் வருது, வாங்க போகலாம். எப்படியோ 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியாக பஸ் வந்துச்சு, வாங்க சீக்கிரம் போகலாம். அங்க அக்கா, இங்கே வாங்க, இங்கே வாங்க. நல்ல நல்ல சாரி இருக்கு, இங்கே வாங்க. வாங்க வாங்கன்னு உள்ளே வந்துச்சு. சாரீஸ்லாம் நல்லா இருக்குமாக்கா? கடை ரொம்ப சின்னதாக இருக்கே. இந்த மாதிரி சின்ன கடையில் தான் லேட்டஸ்ட் டிசைன்லாம் இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சரி இங்கேயே எடுப்போம். சாரீஸ்லாம் எடுத்து காட்டுங்க தம்பி. சரி அக்கா, எடுத்து போட்டுருவோம். அக்கா அவன் பேசுறத பார்த்தா ஹிந்திக்கார மாதிரிலாம் இருக்கு. ஒரு 5 வருஷத்துல ஒரு 10 கடையாவது இவங்க மெயினில் பிடிச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அங்கே வடக்கிருந்து வந்து இங்கே வந்து நல்ல துட்டு சம்பாதிக்காங்க. ஆமாம், உங்கள் ஊர்லலாம் இப்படி விற்க முடியாதா? உங்கள் ஊரில் எப்படி சேல் ஆகாதாக்கா? சரி சரி, எடுத்து போடுங்க. நல்லா இருக்கா பாருக்கா. என்ன பழைய மாடலாக இருக்கு, கலரும் நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. சரி பாருக்கா, இது நல்லா இருக்கும். இந்த கலர் நல்லா இருக்கு, ஆனால் பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த கலர் நல்லா இருக்குல்ல? கலர் நல்லா தான் இருக்கு. இரு எவ்வளோ விலைன்னு கேட்போம். இது எவ்வளோ பைசாப்பா? 700 ரூபாக்கா. அப்போ அந்த சரி வேண்டாம். இப்போ மேலே இருக்க டிசைன் பாரு, அது நல்லா இருக்கா பாரு, பிடிச்சிருக்கா பாரு. மேலே அந்த மஞ்சள் கலரை பாருங்க. ரொம்ப கேவலமாக இருக்கு. அக்கா அந்த ரெட் கலர் நல்லா இருக்கா? டிசைனே சரியில்லை. அக்கா அந்த ப்ளூ கலரை பாருங்க. ப்ளூ என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. சரிக்கா, அந்த கிளிப்பச்சை கலரை பாருங்க, எனக்கு அந்த கலரே பிடிக்காது. இந்த டிசைன் பாரு, ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் ஒரு டிசைன் ஆடி. இந்த பிங்க் கலர் சாரியை பாருங்க, நல்லா இருக்கு. ஆனால் இந்த சாரியில் இருக்க டிசைன் அந்த சாரியில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மணி 2 மணி நேரம் ஆயாச்சு. இனிமேல் நம்ம கடையில் வேற சாரியே கிடையாது. ஃபஸ்ட்டாக இந்த ஒரு சாரி இருக்கு பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பரவாயில்லாட்டி, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதே எடுத்துக்கிடுவோமா? ரேட் எவ்வளவு? 850. 850 ரூபாயா? சரி இருக்கட்டும், இதே மாதிரி 4 சாரி எடுத்துட்டாங்க. ஓகே, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரலாம்ல?
அக்கா இதுவே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களேன். 800 கொடு போதும். ஏக்கா இவன் என்ன நீவா போனே பேசிட்டு இருக்கான். ஏட்டி இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க சரியா? நல்லா வடக்கிருந்து வந்து எங்கள் ஊரில் நல்லா தொழில் பண்ணி பிழைக்கிங்கன்னா ஒன்னே மாதிரி 4 பேர் வந்தால் நான் கடையை காலி பண்ணிட்டு வடக்கெல்லாம் போனேன். என்ன சொன்னேன் கேட்கல. ஒன்றும் இல்லை, நல்லா சம்பாதிக்கவும் சொன்னேன். சரி எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. தாங்கோ பிடிங்கோம்மா. மொத்தம் எவ்வளோ பைசா? 1200. அக்கா கேஷ் இருந்தா கொடுங்கக்கா. கேஷா? என்கிட்ட எது? அப்போ அக்கௌண்ட்டில் இருந்தால் கொடுங்க. அக்கௌண்டா? ஃபோனே எடுத்துகிட்டு வரலையே. சரி நானே கொடுக்குறேன், நீ கொடு மதி. நாங்கள் எல்லாரும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கொடுத்துறோம். அக்கா என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஒரு 300 இருக்குது, வாங்கிக்கோங்கக்கா. சரி வாங்கிக்கிறேன். இனிமேல் வீட்டுக்கு போகலாமா? ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போகலாம் மதி. 10 பைசா கையில் இல்லைனாலும் பட்ஜெட்டை பாருங்கக்கா. சரி விடுமா, பார்த்துக்கலாம். இதை நான் தான் தூக்கிட்டு வரணுமா? நீங்கள் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வாங்கக்கா. என்னால் இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. இதில் உங்கள் சரி தானே இருக்குது, இருந்தால் என்ன தூக்கிட்டு வா. இதுக்காக சண்டை போடாதீங்கக்கா 2 பேரும். நான் வேணால் எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்ல இருக்கட்டும், நானே கொண்டு வரேன் மதி. இந்த காப்பி கடை வந்துடுது, இங்கே காப்பி குடிப்போமா? ஆளை பார்த்த அழகு போல், வேலையை பார்த்தா இளவு போல். என்ன சொன்ன? என்னத்தையும் சொல்லிட்டு போகிறேன், உங்களை சொல்லலை போங்க. அக்கா இங்கே காஃபி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்க்கா. ஆமாம் ஆமாம், பைசா அதிகமாக வாங்குவாங்களே. அதான் காஃபி நல்லா இருக்கும், இங்கேயே குடிப்போம். கொடுக்குறவங்களுக்கு தானே வலிக்க போகுது, உங்களுக்கு ஏன் வலிக்க போகுது? நான் பைசா வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சரியா? பைசா ஒன்றும் கொடுக்காம இருக்க போகிறது இல்லை. லாஸ்ட்டு கணக்கு பார்த்துட்டு நானும் பைசா எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நீ ரொம்ப பேசாத. சரி சண்டை போடாதீங்க, இங்கேயே போய் குடிப்போம். காஃபி நல்ல மணமாக இருக்குது பாருமதி. ஆமாக்கா. உங்கள் 2 பேருக்கும் வேணாமா சின்ன பொண்ணு? வேண்டாங்க்கா. எனக்கும் வேண்டாங்க்கா. வேண்டாட்டா அவங்க கிடக்காங்க, நம்ம குடிப்போம். ஏக்கா ஒரு காப்பி 30 ரூபாயா, பார்த்துக்கோங்க. இனிமேல் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, கொடுத்து தான் ஆகணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஒரு காப்பி 30 ரூபாயாம். இதுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கி காஃபி போட்டால் கூட இவ்வளோ வராதுப்பா. சரி காஃபி குடிங்கக்கா, குடிப்போம். குடிச்சிட்டு கிளம்புவோம். சரி மதி. அப்பா ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்தாச்சு. சரிக்கா பஸ்ஸே போகிறோமோ தெரியல, யார்கிட்டையாவது கேட்போம். மணி எனக்கு 1/2 hour ஆச்சு, இன்னும் வரல பஸ்ஸு. மதி பேசாட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போமா? ஆட்டோவுக்கு 300 ரூபா கேட்பான். ஆமாக்கா 250 கேட்பான். அதுக்கு என்ன மதி, அவ்வளோ தானே கொடுத்துடலாம். அக்கா எல்லா பைசாவுமே கொடுத்தாச்சு, நீ ஃப்ரீ பஸ் வந்தால் மட்டும்தான் போக முடியும். என்னது ஃப்ரீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணுமா? அடா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் அங்கே தான் நிற்கிறாங்க, நான் போய் பைசா வாங்கிட்டு வரேன் சரியா? ஆட்டோவில் போயிடலாம். நீங்கள் 2 பேரும் எப்போ வந்தீங்க? நாங்கள் இப்போ தான் வந்தோங்க்கா. என்ன இங்கே நிற்கீங்க, வீட்டுக்கு போகலையா? ஒரு ஆள் வரும்னு நிற்க பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஆமாக்கா, எங்கள் கூட வந்தாலும் கடைக்கு போயிருக்கு, வராதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊருக்கு பஸ் எத்தனை மணிக்கு? அதுக்கு 1/2 மணி நேரம் இருக்குக்கா. 1/2 மணி நேரம் இருக்கா? ப்ரைவேட் பஸ்னால் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வரும்க்கா. 10 ரூபா தான் டிக்கெட்டு. இப்போ அதில் போயிட வேண்டியது தானே? இல்லை ஒரு ஆள் வரும்க்கா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி பரவாயில்ல, நீங்கள் வேணால் அந்த ஆளுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் வாங்க. எனக்கு ஒரு 40 ரூபா மட்டும் தாயே, நான் அந்த பஸ்ஸில் போயிடுவேன். ஆளுக்கு 10 ரூபான்னு ஒரு 40 ரூபா தந்தானே நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோம் பார்த்துக்கோ. ஏக்கா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, யாரும் வர வேண்டியதெல்லாம் இல்லைக்கா. நாங்கள் 2 பேர் தான் கடைக்கு வந்தோம். கொண்டு வந்த பைசா எல்லாம் காலி ஆயிட்டு சரியா? அதான் நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸுக்கு போகலான்னு நிற்கிறோம். உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் தாங்க.